இப்போது ஜனநாயகன் படம் வந்து இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் யூஏன்னு வழங்கப்பட்டிருக்கு. பட் இன்னும் அதுக்கு மேல்முறையீடுக்கு போயிருக்கு. ஸோ, அதனால் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்படுது பொங்கலுக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயோடைய தெறி படத்தை வந்து பொங்கலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ, வந்து இந்த படம் விஜய் கெரியரில் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் படம்னே சொல்லணும். அட்லியோட விஜய் இணைந்த முதல் திரைப்படம் இதுதான். இந்த படத்துக்கும் ஜனநாயகனுக்கும் ஒற்றுமை ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் இது விஜயோட 59வது படம். ஜனநாயகன் வந்து விஜயோட 69வது படம். அதே மாதிரி இந்த படம் 2016ல் ரிலீஸ் ஆனுச்சு. இப்போ ஜனநாயகன் 2026ல் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய படம். பட் ஆனால் இதுக்கான ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தீவிரம் காட்டி வராங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தெறி படம் வந்து விஜய் ரசிகர்கள் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக வருத்தத்தை போக்குற மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாத காரணங்களால் வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ பொங்கல் ரிலீஸில் வந்து ஆட் ஆகிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணுன்னா வாவாத்தியாரே கார்த்தியோட நடிப்பில் உருவாகியிருக்க வாவாத்தியாரே, அதே போல் திரௌபதி 2 போன்ற, அது மட்டும் இல்லாமல் ஜீவாவோட படமான தலைவர் தம்பி தலைவன் இந்த திரைப்படம் வந்து ஜனவரி 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ஸோ இப்போது விஜய் படம் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால இந்த படத்தையும் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுற பிளானில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சர்வர் சுந்தரம் படமும் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நாளாகவே இந்த படமும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ அந்த படத்தையும் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிதான் இந்த படங்கள் எதுவுமே இப்போ ரிலீஸ் ஆகியிருக்காது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால வந்து இந்த படங்கள் எல்லாமே இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதாவது 14ஆம் தேதி வந்து வாவாத்தியாரேவும், 15ஆம் தேதி தெறி படத்தோட ரிலீஸும், தலைவர் தம்பி தலைமையில் திரௌபதி 2 போன்ற படங்கள்லாம் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. ஸோ பராசக்தி திரைப்படமும் வந்து ஒரு மிக்சடு ரிவ்யூ தான் வாங்கிட்டுருக்கு. இன்னும் வரும் காலங்களில் அதோட வசூல் விவரத்தை பார்ப்போம். அது முதல் நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 20 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. வருங்காலங்களில் அந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சினிமா செய்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.